ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன ஸ்பெஷல்னா ஆந்திரா ஸ்பெஷல் தாங்க. ஆந்திராவில் அல்லம் சட்னி சொல்லுவாங்க. நம்ம தமிழில் சொல்ல போனால் இஞ்சி பச்சடி. இந்த இஞ்சி பச்சடி தான் இன்றைக்கி எப்படி பண்ண போகிறோன்னு பார்க்கோம். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு இஞ்சி, வெல்லம், புளி, பூண்டு இதுதான் மெயின் இன்க்ரீடியன்ஸு. இதுக்கு நம்ம மசாலா தான் ரெடி பண்ண போகிறோம். அது ஃபஸ்ட்டு கடாயை எடுத்துக்கோங்க. 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி 3 ஸ்பூன் கடலைப்பருப்பு. இந்த கடலைப்பருப்பு இந்த ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இதுக்கு மேலே 2 ஸ்பூன் தனியா, அதையும் போட்டு நல்லா ப்ரௌனாக வறுத்துக்கோங்க. ஒரு 20 காஞ்ச மிளகாய் எடுத்துருக்கேன். இது காரத்துக்கு இது கரெக்டாக இருக்கும். இந்த மிளகா இருந்தால், நீங்கள் குண்டு மிளகா இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இந்த மிளகா போட்டு நல்லா வறுத்து ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கு மேலே நம்ம என்னது, இஞ்சி நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். 250 கிராம், அதாவது 1/4 கிலோ எடுத்து வச்சுருக்கேன். அதை எடுத்து நல்லா கழுவி ஸ்லைஸாக வெட்டி வச்சுருக்கேன். இந்த எண்ணெயிலேயே தான் நம்ம வறுக்க போகிறோம். எல்லாம் இந்த எண்ணெயில் நீங்கள் எப்படி வறுக்கிறீங்களோ அதை பொறுத்து தான் சட்னி எவ்வளோ நாள் நீடிக்குன்னு இருக்குது. அதனால் நல்லா வறுத்து வச்சுக்கோங்க. 10 பல் பூண்டையும் அது கூட சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி வறுத்து வச்சிங்கன்னா நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கலாம். உங்கள் பசங்க எங்கேயோ ஹாஸ்டலில் இருக்கீங்கன்னா அவங்களுக்கும் நீங்கள் கொடுத்துக்கலாம். அப்புறம் வீட்டில் நீங்கள் எங்கேயோ ஊருக்கு போகிறீங்கன்னா ட்ரெயின் ட்ராவலிங்க்கு அதுக்கும் நீங்கள் கொண்டு போகலாம். அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. சீக்கிரம் ரொம்ப போகாது. அதுக்காக தான் எல்லாமே நம்ம வறுத்தாச்சு, மிக்ஸி ஜாரில் போட்டாச்சு. இது 50 கிராம் வெல்லம் எடுத்துருக்குன்னு சொன்னோம்னா அது நல்லா சீவி வச்சுக்கோங்க. அப்போ சீக்கிரம் அரையும். இந்த புளி ஊற வைக்கும் போதே எக்ஸ்ட்ரா தண்ணி வச்சு நீங்கள் ஊற வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம எக்ஸ்ட்ரா நம்ம தண்ணி ஊற்றுறது கிடையாது. அந்த புளியோடு நம்ம ஊற்றினோம்னா நல்லா புளிப்பு தன்மை இருக்கும். அப்புறம் 1.5 ஸ்பூன் நான் உப்பு போட்டிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் கூட குறைய கூட போட்டுக்கலாம். எல்லாம் அரைச்சி இந்த மாதிரி தான் நான் கரகரப்பாக கொண்டு வந்திருக்கேன். எனக்கு ரொம்ப பேஸ்ட்டாக இருந்தால் பிடிக்காது. கொஞ்சம் இது கரகரப்பாக இருந்தால் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். பழைய சாதத்துக்கு, இட்லி, தோசை, சுடு சாதத்துக்கு கூட நீங்கள் இந்த ஒரு ஸ்பூனை போட்டு நீங்கள் விரவி டிஃபனுக்கு கூட நீங்கள் கொடுக்கலாம். இஞ்சி சாதம் சொல்லி கூட. அதனால் எல்லாமே ரெடி ஆகிட்டு இப்போ நம்ம தாளிக்க தான் போகிறோம். ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுந்தம்பருப்பு 2 சின்ன ஸ்பூனாக இருக்கனாக்கல நான் இப்போ பெருங்காயத்தூள் 2 ஸ்பூனுக்கு போட்டுட்டேன். நல்லா வறுத்து வந்ததுக்கப்புறம் இந்த தாளிப்பை தூக்கி நம்ம அந்த சட்னியில் ஊற்ற போகிறோம். இந்த மாதிரி ஊற்றி நம்ம ஒரு 2-3 ஹவர்ஸ் நம்ம ஏதாவது அதை கலக்கி வச்சிடணும். நம்ம அதுக்கப்புறம் இட்லி நான் அவிச்சு இதை சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நம்ம இது உடனே சாப்பிட்டா கூட அவ்வளோ டேஸ்ட் வராது. ஏன்னா அந்த பெருங்காயத்தூள் அந்த எண்ணெயெல்லாம் அந்த எண்ணெயோட மிக்ஸ் ஆகணும். அந்த சட்னியோட அந்த மிக்ஸ் ஆகும்போது டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் நல்லா கூடுதலாகும். இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு சின்ன கண்டெய்னரில் நம்ம போட்டு வச்சுக்கலாம். நல்லா ட்ரையாக இருக்கணுங்க, ஈரப்பதம் இருக்கக்கூடாது. அது மாதிரி எந்த ஸ்பூன் எடுத்தாலும் நல்லா ட்ரையான ஸ்பூனை போடுங்க. சீக்கிரம் கெட்டு போகாது. கொஞ்ச நாள் வச்சு நம்ம சாப்பிட்டுக்கலாம். பாருங்கள், இதை ஒரு பாட்டிலில் தான் நான் ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுருக்கேன். எப்படி இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுருந்தனாக்கில் நீங்கள் எங்கேயாவது அவசரத்துக்கு வெளியே போனீங்கன்னா கொண்டு கூட போகலாம். நீங்கள் ஹாஸ்டலுக்கும் உங்கள் பசங்களுக்கும் கொடுத்துக்கலாம். இட்லி அவிச்சிட்டேங்க. இட்லி ஒரு 2 நிமிஷம் இந்த மாதிரி இட்லி அவிக்கும்போது ஆற வச்சு தான் எடுக்கணும். ஸ்பூனில் தண்ணியில் முக்கி இப்படி எடுத்திங்கன்னா அதில் ஒட்டாமல் வரும். பாருங்கள், ஒரு துளி கூட அதில் மாவு ஒட்டவே இல்லை. பாருங்கள், நல்லா சாஃப்டாகவும் இட்லி வந்திருக்கு. இந்த இட்லியோட ரெசிபி நான் உங்களுக்கு எவ்வளோ மாவு போடணும்னு அதுவும் உங்களுக்கு கண்டிப்பாக நான் போடுறேன். சட்னி ரெடி ஆகிட்டு, இட்லி ரெடி ஆகிட்டு. இப்போ நம்ம சாப்பிடுவோமா? நான் கிண்ணத்தில் இருக்க சட்னியெல்லாம் ஃபஸ்ட் நான் இதில் வச்சுட்டேன். அதுக்கப்புறம் தான் நம்ம இட்லிக்கே நம்ம சாப்பிட போகிறோம். நான் 4 இட்லி வச்சாச்சு. இது கூட சட்னி வச்சு பரமாறி சாப்பிட்டு கொடுங்க. எல்லோரும் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும். நீங்கள் வெளியிலேருந்து போயிட்டு வந்தீங்கன்னா சரி சட்னி இருக்குன்னு 2 தோசையை கூட நீங்கள் விட்டு சாப்பிட்டுக்கலாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். அப்புறம் இதில் ஒரு மிஸ்டேக் என்னென்னா கருவேப்பிலை இல்லை. கருவேப்பிலை போட்டால் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்த கருவேப்பிலை இல்லைனாக்கா நான் அதை போட்டு நான் தாளிக்கவே இல்லை. தேங்க்யூ. பாய்.